சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நீலக்குடி சான்றிற்காக சர்வதேச தரத்தில் ரூபாய் 7.31 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மற்றும் கடற்சார் சூழ்நிலையை பேணும் மேம்பாட்டு பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருந்தார். நீலக்குடி கடற்கரை திட்டமானது நன்னீர் மற்றும் கடற்பகுதிகளில் நிலத்தின் தன்மையினை மேம்படுத்தும் சர்வதேச முயற்சியாகும். இந்த திட்டம் டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்வி நிறுவனத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கோவளம் கடற்கரை நீலக்குடி கடற்கரை சான்றிதழ் பெற்ற தமிழ்நாட்டின் முதல் கடற்கரையாக திகழ்ந்து வருகின்றது. அந்த வகையில் 20 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்தில் ரூபாய் 7.31 கோடி ரூபாய் செலவில் இந்த நீல கடற்கரை கொடி பயன்பாட்டிற்காக இந்த திட்டங்களானது பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் இதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீலக்குடி கடற்கரை திட்டத்தின் கீழ் மெரினா கடற்கரையின் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடத்தில் மூங்கிலாலான 20 நிழற்கூடைகள், 40 சாய்வு நாற்காலிகள், 12 அமரும் நாற்காலிகள், 4 கண்காணிப்பு கோபுரங்கள், 24 குப்பை தொட்டிகள், முகப்பு வளைவு, தியான மையம், வாசிக்கும் அறை மற்றும் தன்படம் எடுக்கும் 2 இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் 12 எண்ணிக்கையிலான சர்க்கரை நாற்காலிகள், 4 இடங்களில் குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள், உடற்பயிற்சி உபகரணங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், தென்னை மரங்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, காட்சிப்பதிவு கண்காணிப்பு மற்றும் முதலுதவி அறை, இருப்பு அறை என ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியே குளியல் அறைகள், கழிப்பறை அறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை, தானியங்கி இயந்திரம் மூலம் தூய்மையான குடிநீர் ஆகியவைகள் இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மெரினா கடற்கரையில் தூய்மை பணி இயந்திரங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மூலமாக தூய்மை பணிகளை கடற்கரையில் தூய்மை பணிகள் இந்த பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான பயன்பாடு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த நீலக்குடி கடற்கரையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.